அடுத்ததாக நாங்கள் அடுத்த விடயம் குறித்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஜனாதிபதியினுடைய சந்திப்பு குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஜனாதிபதிக்கும் தமிழ் கட்சி மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்த செய்திகள் பிரதான தலைப்புச் செய்திகளாக வெளியாக இருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை பின்வருமாறு தலைப்பட்டிருக்கிறது. புதிய அரசியலமைப்பு நிச்சயம் உருவாக்கப்படும். தமிழ் பேசும் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் தாமதத்தை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்படும். கம்பெனிகளுடன் பேசி மலேக காணி பிரச்சினைக்கு தீர்வு. குழுவின் அறிக்கை வந்ததும் மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானம். இனவாதத்தை தூண்டும் வகையில் யாரும் செயற்படக்கூடாது என்பதாக நேற்று அங்கு பேசப்பட்டிருக்கின்ற விடயங்களுக்கு உபத்தலைப்பட்டிருக்கு வீரகேசரி பத்திரிகையை பிரசுரித்திருப்பதையும் நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகையிலும் அது குறித்த செய்திகள் வெளியாக இருக்கின்றன. தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை பின்வருமாறு தந்திருக்கிறது. அரசியலமைப்பை திருத்தி நிறைவேற்று அதிகார முறை ஒழிக்கப்படும். தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் சந்திப்பில் ஜனாதிபதி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் தாமதாகிவிட்டன என்று தமிழ் பேசும் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் பொழுது ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அந்த பணிகளை விரைவாக முன்னெடுப்பதாகவும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்ற தமது நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு உடன்பட்டிருந்த இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று திங்கட்கிழமை காலை 10:30க்கு கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருந்தது. சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பில் எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் ரா சாணக்கியனும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் சுரேஷ் பிரேமிச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் முருகேசு சந்திரகுமாரும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் ரவுஃப் அக்கி மற்றும் நிசாம் காரியப்பரும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் அமீர் அலி முகமது தாஹிரும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் ஜீவன் தொண்டமானும், தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதன் பொழுது பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் பாரத் அருள்சாமி கலந்து கொண்டிருந்தார் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதன் பொழுது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துதல், வடக்கு கிழக்கு மாகாணங்களுடைய படையினர் வசம் இருக்கின்ற தனியார் காணிகளை விடுத்தல் மற்றும் மலேக மக்களுக்கான காணி உரிமையை வழங்கல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தாம் கொண்டிருக்கும் நிலைப்பாடுகள் குறித்தும் இவை பற்றி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் தாம் எடுத்துரைத்த விடயங்கள் குறித்தும் மேற்படி கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் பொழுது பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவே தகவல்கள் வெளியாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மற்றொரு பிரதான சந்திப்பை மையப்படுத்தியதான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இந்த தமிழ் முற்போக்கு கட்சி சார்பாக வி ராதாகிருஷ்ணன் எம்பியும் அங்கு கலந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது விசேடமாக இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து தான் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலளித்திருந்த ஜனாதிபதி புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் தாமதமாகி விட்டதென ஏற்றுக்கொண்டதுடன் அவற்றை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். அத்தோடு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என தாம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கின்ற மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்திய தமிழ் பேசும் கட்சிகளுடைய பிரதிகள் தற்போது பழைய முறையில் தேர்தலை நடத்துமாறும் அதன் பின்னர் அடுத்த பதவிக்காலம் வரை இருக்கின்ற இடைவெளியில் தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் தீர்மானம் ஒன்றுக்கு வர முடியும் என்றும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இருப்பினும் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி இந்த விவகாரம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற தெரிவு குழுவினுடைய அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அந்த வேளையில் குறுக்கிட்ட சாணக்கியன் மற்றும் நிசாம் காரியப்பர் அந்த தெரிவு குழுவில் தாம் அங்கம் வகிப்பதாகவும் காலத்தை இழுத்தடிக்கும் நோக்கிலேயே அந்த தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டு அதற்கான காரணங்கள் பற்றி விளக்கம் அளித்திருக்கிறார்கள். எவ்வாறாயினும் இவற்றை செவிமடுத்த பின்னர் பதிலுரைத்த ஜனாதிபதி இதனை இழுத்தடுப்பின்றி விரைவாக முடிவுறுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து தான் தெரிவுக்குழுவின் தலைவருடன் இன்றைய தினம் பேசுவதாகவும் அதன் பின்னர் பதிலளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த காணி விவகாரத்தில் ஏற்கனவே தாம் வெளியிட்ட கொள்கை பிரகடனத்தில் உள்ளவாறு வடக்கு கிழக்கு மாகாணங்களுடைய படையினர் வசம் இருக்கின்ற சகல காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே தாம் இருப்பதாகவும் அதற்கமைய இதுவரையில் விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற காணிகளை ஏன் விடுவிக்க முடியாது என்பதற்கான காரணங்களை தெளிவுபடுத்தி அறிக்கை ஒன்றை தருமாறு தாம்
தான் இராணுவத்திடம் கோரியிருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். எது எவ்வாறாக இருப்பினும் தாம் காணி விடுவிப்பை நிச்சயமாக செய்தே தீர்வும் என்றும் அவர் இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியளித்திருக்கிறார். அதுபோலதான் மலையக மக்களுக்கான 10% காணி பகிர்ந்தளிப்பு குறித்து பேசிய பிரதிநிதிகள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஹட்டன் பிரகடனத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை மீண்டும் நினைவுறுத்தியிருந்தார்கள். இருப்பினும் இந்த காணி பகிர்ந்தளிப்பு தொடர்பில் பெருந்தோட்ட கம்பெனிகளுடனேயே பேச வேண்டும் என்று நழுவல் போக்கிலேயே ஜனாதிபதி பதிலளித்ததாக தமிழ் பேசும் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோலவே இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதிலேயே உயர்த்துவதற்கான திருத்த யோசனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னவென்று சுமந்திரன் மற்றும் ரவுஃப் ஹக்கீமை நோக்கி ஜனாதிபதி நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு பதில் அளித்த அவர்கள் இந்த யோசனையை நாம் நிராகரிப்பதாகவும் நீதித்துறை சார்ந்த ஒட்டுமொத்த சமூகமும் இதற்கு எதிரான நிலைப்பாட்டிலே இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சந்திப்பின் நிறைவில் இவ்வாறு தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகள் மற்றும் கரிசனைக்குரிய விடயங்கள் பற்றி பேசுவது வரவேற்கத்தக்க விடயம் என்றாலும் சிலர் இதனை இனவாத நோக்கில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எனவே இனி வருகின்ற காலங்களில் அவர்கள் நாட்டு மக்களுடைய பொது பிரச்சனைகள் குறித்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்றுக்கொண்ட தமிழ் பேசும் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் உள்ளிட்ட விவகாரங்கள் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய நலனை முன்னிறுத்திய விடயமாகவும் தாம் அவ்வாறான விடயங்களை உள்ளடக்கியே பேசுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். இது இவ்வாறு இருக்க இந்த சந்திப்பு குறித்து ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தற்போதைய அரசாங்கத்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற புதிய அரசியலமைப்புக்கான முன்மொழிவுகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்த பணிகளை அவசரமாக செய்ய முடியாது எனவும் பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய சமூக பரிசீலனையாக அது குறித்து கவனம் செலுத்துவது அவசியம் எனவும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். இது 1948, 72 மற்றும் 78 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு போன்று குறித்த ஒரு தரப்பினரால் மாத்திரம் அறிமுகப்படுத்தப்படும் அரசியலமைப்பாக இருக்கக்கூடாது என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து கருத்துரைத்த ஜனாதிபதி அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும் என்பதுடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அவசரமாக கொண்டுவரப்படும் அரசியலமைப்பு திருத்தத்தை விட புதிய மக்கள் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதை அவசியமாகும் என்பதும் குறிப்பிட்டார். இது குறித்து சுமந்திரன் முன்னாள் பார்லிமென்ட் உறுப்பினர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஜனாதிபதி நல்ல விஷயம் என்று சொன்னார். ஆனால் அதே வேளையிலே நாட்டிலே ஒரு இனவாத கருத்து ஏற்படாத வண்ணமாக பொதுவான நாட்டு பிரச்சனைகளை சம்பந்தமாகவும் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். நாங்களும் அதனை ஏற்றுக்கொண்டோம். புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதாக சொல்லியிருந்தார்கள். அது இன்னமும் 2 வருஷமாகியும் இன்னும் முதல் படி கூட எடுத்து வைக்கப்படவில்லை. அதற்கு அவர் சொன்னார், இல்லை செய்வோம், கொஞ்சம் காலதாமமாகிவிட்டது, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நிச்சயமாக ஒழிப்பேன், அது வெகு விரைவிலே அந்த பணிமுறைகள் ஆரம்பமாகும் என்று சொன்னார். மாகாண சபை தேர்தல் உடனடியாக வைக்க வேண்டும் என்ற மிகவும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்லியிருந்தோம். தெரிவுக்குழு தலைவரோடு தான் இன்றைக்கு பேசிவிட்டு அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை பற்றி எங்களுக்கு அறிய தருவதாக சொன்னார். காணி பிரச்சனை சம்பந்தமாக நேரம் உரையாடினோம். அனைத்து காணிகளும் மக்களுடைய தனியார் காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே தான் இன்னமும் இருப்பதாக சொன்னார். இராணுவத்திலே ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறாராம். ஏன் இந்த நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லும்படியாக ஒரு அறிக்கையை கோரியிருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார். மலையகத்தில் இந்த வீட்டு பிரச்சனை இன்னொரு இழுப்பறியா இருக்கு. கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்கள்கிட்டையும் தெளிவாக எடுத்து சொன்னேன். இது வந்து சிஸ்டம் பிரச்சனை. முதல் விஷயம் நிதி ஒதுக்கீடு பத்தாது. ரெண்டாவது இது வந்து இந்த லீஸ் முறைமையில் இருக்கனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. காணியை விடுவிக்கிறதுக்கு எல்லாத்தையும் தாண்டி அரசாங்கம் மூலியமா காணியை விடுவிச்சா கூட பெருந்தோட்ட நிறுவனம் உட்காந்துக்கிட்டு சொல்றாங்க வெளியால் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தான் கொடுப்போம். ஸோ இவ்வாறான பிரச்சனைகள் இருக்குன்னு ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்து சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி ஒதுக்கீடு பத்தாதுன்னு சொன்னோம். முக்கியமாக இந்த விஷயத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு உறுதி கொடுத்துருக்காரு. இப்போ வரப்போகிற வரவு செலவு திட்டத்தில் கட்டாயம் நிதி ஒதுக்கீடு கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை பொறுத்திருந்து பார்க்கணும். ரொம்ப நல்லா வரவேற்றாரு. நாங்களும் அவரை ரொம்ப நல்லா சிரிச்சு பேசி தான் வந்தோம். ஆனால் நாங்கள் வந்து எதிர்பார்த்த பதில்கள் போக தான் தெரியும். அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, பொறுத்திருந்து பார்ப்போம். பார்லிமென்ட் உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து நாங்கள் அவதானம் செலுத்தியிருந்தோம். எனவே நேற்றைய சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களிடம் வகையான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் பின்னதாக இந்த 6 கட்சிகளுடைய பிரதிநிதிகள் மற்றொரு சந்திப்பிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுதான் எதிர்க்கட்சி தலைவருடனான சந்திப்பு என்பதாக இன்றைய தினப்பத்திரிகைகள் அடையாளப்படுத்தியிருக்கின்றன. தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முழுமையான ஆதரவு என்பதாக சஜித் பிரேமதாச இதன் பொழுது உறுதியளித்திருக்கிறார் என்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று திங்கட்கிழமை பிற்பகல்
அதாவது மாலை வேளையில் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதன் பொழுது ஜனாதிபதியுடன் பேசப்பட்டிருக்கின்ற விடயங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரிடம் இவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவற்றை செவிமடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்படுவதையும் மாகாண சபைகளுக்கான முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்படுவதையும் தான் ஆதரிப்பதாகவும் அதற்குரிய ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாகவும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதியிடம் உறுதியளித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த சந்திப்பின் பொழுது பேசப்பட்ட ஏனைய விடயங்களையும் ஏற்றுக்கொண்ட சஜித் பிரேமதாஸ் அவற்றை முன்னிறுத்தி பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் இதன் பொழுது தெரிவித்திருந்த கருத்துக்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சேர்த்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.